வந்துருமோன்னு பயம். அதான் சொன்னமா. இந்த காலத்து பொண்ணுங்களை நீ சரியா புரிஞ்சுக்கல. அவங்க நம்மள மாதிரி கிடையாது. என்ன சொல்றீங்கம்மா? பின்ன என்ன தானோ நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனா உன் தங்கச்சி அன்னைக்கு அவங்க கூட நின்னு பேசிட்டு இருந்தா. ஆமா தானோ, நான் பார்த்தேன். அப்புறம் என் கூட தான் வீட்டுக்கு வந்தா. நாங்க பேசிக்கிட்டு இருந்தத வீட்டுல சொல்லிடாதீங்க, வீணா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னா. நீ என்னடான்னா? என்னமா சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா தானோ, ஆம்பளை பசங்களை கண்ணை முடிக்கிட்டு குத்த சொல்லாத. இந்த காலத்து பொண்ணுங்களோ தெளிவாதான் இருக்கு. சரி சரி, தண்ணி லாரி வந்தா தண்ணி பிடிச்சுக்கோ. குடம்லாம் இங்கே இருக்கட்டும். இப்படி பண்ணு. என்ன தானோ, என்ன மகளையும் தங்கச்சியும் மாத்தி ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் தெரியல, அதான் பார்த்தேன். என்னக்கா? ஒண்ணும் இல்லையே. லூசாடி நீ. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இங்க பாரு. எப்ப கிளியர் பண்ணு. பண்ணுமா. அப்படிதான். லீலா மாமா வாங்க, உட்காருங்க. லீலா வாங்க. வாங்க மாமா. நல்லா இருக்கியாம்மா? மாமா சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல இருக்கட்டும், இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தோம்மா. அப்புறம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம்? என்ன விஜி, என்ன விஷயம் சொல்லுமா. மாமா எதுக்குமா தயங்குற, சொல்லு. நான் எதுக்காக என் மாமனாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு உங்களால யூகிச்சிருக்க முடியும். வெளியூர்ல தேவையில்லாம ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. யாரும் எதையும் வேணும்னே செய்யல. நடந்து முடிஞ்சு போன விஷயங்களுக்கும் இப்ப நடக்க போற என்னோட வளகாப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா என்னோட வளகாப்புக்கு வரணும் மாமா. உங்க அப்பா கூப்பிட்டதுக்கு நான் வரலன்னு சொன்ன உடனே சென்டிமீட்டர் ட்ரை பண்றதுக்கு உன்ன அனுப்புனாரா? ரவி, நீ எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். உன் வருத்தம் கோவம் எல்லாம் நியாயமானதுதான். நடந்தது எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். உன் வருத்தம் நியாயமானதாவே இருக்கலாம், ஆனா அது தப்பான இடத்துல கட்டதப்பா. உன் மாமனார் பாவம், அவரை கஷ்டப்படுத்துது. வர வர ஆள் ஆளுக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல தம்பி, நீங்க யாருக்கு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? ரவி, என் மகன் உனக்கு சகலனா, நீ எனக்கு புள்ள மாதிரிதான். நான் உனக்கு அப்பா மாதிரி. ஒரு அப்பா தொந்தரவே என்னால தாங்க முடியல, இதுல நீங்களும் சேர்ந்துட்டு என்ன தொந்தரவு பண்றீங்களா? வேண்டாம். வாழ்க்கையில நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு கோவப்படாத. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இப்படி பேசுறேன். உங்க மகன் மருமக சொந்த பந்தம் எந்த சங்காத்தமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல நீங்க யாரு நாட்டாம பண்றதுக்கு? வந்த உடனே வாங்கன்னு சொன்னல, அந்த மரியாதையை காப்பாத்திக்கங்க. டேய், என்ன மாமா, என்ன பேசுறீங்க? இப்ப என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல மாமா. இப்ப உனக்கு கோவம் வருது இல்ல? உன் மாமனார் பத்தி நான் பேசுறது உனக்கு கோவம் வருது இல்ல? இப்ப வர இந்த கோவம் ரோசமோ அன்னைக்கு உங்க அக்கா புருஷன் அடிக்கிறானேன்னு உனக்கு வந்திருக்கணும், இல்ல சகலை அடிக்கிறானேன்னு உன் புருஷனுக்கு வந்திருக்கணும். மண்ணு மாதிரி தானே ரெண்டு பேரும் நின்னுட்டு இருந்தீங்க. டேய் ரவி, என்ன உன் கோவத்துக்கு அளவு இல்லாம போச்சு? பெரியவங்க முன்னாடி மரியாதை இல்லாம பேசுற. உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? இந்த பேச்ச அன்னைக்கே உங்ககிட்ட பேசி முடிச்சாச்சு. வாயை மூடிட்டு இருங்க. அப்போ மாமா, என்ன மன்னிச்சிருக்க மாமா. அவர் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஜி, நீ வேறமா விஜய், இங்க நடந்தது இங்கேயோட இருக்கணும். அங்க போய் குடும்பத்துக்குள்ள எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது, வருத்தப்படுவாங்க.
வளகாப்புக்கு தெரியும், அதுக்கு என்ன இப்ப? இல்ல, போறோமா இல்லையான்னு குழப்பமா இருந்தது. போறோம்ல. அதுல என்ன குழப்பம்? கண்டிப்பா போலாம். சரோ, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. உனக்கே தெரியும், அம்மா வருத்தத்துல இருக்கும்போது அப்படி இப்படிதான் பேசுவாங்க. கோவம் தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நான் உன்கிட்ட தான் ஒண்ணு சொல்லிக்கணும். நீயா மனசுல ஏதாவது சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டு விஷயத்தை குழப்பிக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ற மாதிரி எதையும் பேசிடாத. அப்படின்னா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை கிளப்பி விடுறேனா? சரோ, விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசு. என்ன பாக்குற? போற போக்குல இப்படி சொன்னா எப்படி? நானா வெளியே போய் பிரச்சனை பண்றவ? சரோ, சரியா புரிஞ்சுக்க. அம்மாக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்குன்னு சில குணங்கள் பதிஞ்சு போச்சு. இனிமே அவங்கள என்னால மாத்த முடியாது. அதனால நாம தான் சிக்கல் இல்லாம எப்படி வாழ்றதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். அன்னைக்கு கூட பாரு, அம்மா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பேசினேன். அது வந்து அடுத்த நிமிஷமே வந்து காஃபி கேட்டாங்க. அதனால தான் சொல்றேன், மனசுல வீணா எந்த கற்பனையும் வளர்த்துக்காத. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்கிற நினைப்புல நீ ஏதாவது பண்ணா பிரச்சனை தான் பெருசாகும். மனசுல எந்த கற்பனையும் வளர்த்துக்காத சரோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கிளம்புறேன். கிளம்பிட்டியா பவானி? ஆமாக்கா. ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னக்கா? அது வந்து நீ காலேஜ்ல இருந்து வரும்போது பஸ்ல தானே வர? ஆமா. எங்க இறங்குவ? ரோடு முனையில ஸ்டாப்பிங் இருக்குல்ல, அங்க இறங்கி நடந்து வருவேன். அப்படியா? வரும்போது யார்கிட்டயாவது பேசிட்டே வருவியா இல்ல? யாருக்கா பேச சொல்ற? அயன் பண்றவங்க, எழுதி விக்கிறவங்க கிட்டலாமா? பவானி, என்னக்கா? ஒண்ணுல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ எது கேக்குறதுனால குழப்பமா கேளுக்கா. ஒண்ணுல பவானி, ஊர் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. நீ பாட்டுக்கு யார்கிட்டயாவது பேச்சு கொடுத்துறாது என்ன? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிக்கா, கொடு. நான் வரட்டுமா? பவானி, என்னக்கா? என்னடா அக்கா இப்படி சொல்றேன்னு நினைக்காத. இது பாரு, நீ வயசு பொண்ணு. உன் வயசுல மனசுல 1008 சஞ்சலம் வரும், குழப்பம் வரும், பாக்குறது மேல ஒரு ஆசை வரும். இது பாரு, நம்ம தமிழ் செல்வி பொம்மையை பார்த்தோன்னே கை நீட்டுற மாதிரி. நீயும் ஒரு குழந்தை மாதிரி தானே? அக்கா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாரு, நீ படிப்புல மட்டும் கவனமா இரு. இது நம்ம ஊர் இல்ல, மெட்ராஸ். இங்க எல்லாம் ஒரே பகட்டதான் இருக்கும். உன் புத்தியை கலங்க விட்டுறத. நீ நல்லா படிக்கணும். அப்பப்போ உன் மனசு தளர விட்டுறத என்ன? நான் சொல்றது கேளு. ஏங்கா, நீ வாரம் ஒரு தடவை இப்படி அட்வைஸ் பண்ணணும்னு ஏதாவது விரதம் எடுத்திருக்கியா? நீ ஒன்னும் பயப்படாத, நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆனா இனிமே இந்த மாதிரி கிளம்புறப்ப அட்வைஸ் பண்ணாத. ஃப்ரீயா இருப்பல, அப்ப அட்வைஸ் பண்ண. அம்மா, இந்தாங்க. வரமா? லீலா, என்ன விசேஷமா? ஏன்? இல்ல, பட்டுப்புடையெல்லாம் அயன் பண்ணி வாங்குறியே, விசேஷமானு கேட்டேன். என்ன நான் சொல்றது உனக்கு காதுல விழலையா? கேக்குறவன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? கேக்குறல்ல, பதில் சொல்லு. ஒரு விசேஷமும் இல்ல. பட்டுப்புடவையெல்லாம் கசங்கி இருக்கேன்னு அயன் பண்ண கொடுத்தேன். அதுக்கு போய் இப்படி குடையறீங்களே. இதுக்குதான் உங்ககிட்ட எது பேசினாலும் வம்புன்னு வாயை மூடிட்டு இருந்த. அப்ப கூட விட மாட்டேங்கிறீங்களே. எனக்கு தெரியும்டி, நீ விஜயோட வளகாப்புக்கு போறதுக்கு தானே பட்டுப்புடவையெல்லாம் அயன் பண்ணி வைக்கிற. உன்னோட குள்ள நரித்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. என்னது?
விஜயோட வளகாப்புக்கு போறதுக்கு பிளான் பண்ணி நான் பட்டு புடவையில அயன் பண்ணனா? ஆமாடி, அதுக்குதான். அப்படியே நான் போனதா என்ன? என் தங்கச்சியோட வளகாப்புக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பேசுற நீ? என்ன அவமானப்படுத்துற வீடு அது? அங்க போலாம் நினைச்சிட்டு இருக்க? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பொறுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற அந்த பெருந்தன்மையாவது இருக்கணும் இல்லையா? பேசாம ஒதுங்கி போற மனப்பக்குவமாவது இருக்கணும். ரெண்டும் இல்லாம என்ன 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 பாதியிலே நிறுத்திட்ட? கண்டும் கட்டம் கேன பையன்னு சொல்ல வரியா? அப்படிதானே உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? இதுக்குதான் அப்பவே நான் சொன்னேன், உங்ககிட்ட பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எனக்கு இல்லடி, எனக்கு தெரியும்டி. நீ விஜயோட வளகாப்புக்கு போறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏடி, நீ என் பொண்டாட்டி தானே? புருஷனோட அவமானம் என்னங்கிறது உனக்கு புரியலையா? ஏன் உன் குடும்பத்தோட ஆளுங்கட்ல அடிபட்டு சாவணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? குழப்பத்துல கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு என்ன கட்டிக்கிட்ட துரோகத்துக்கு எங்க வீட்டு ஆளுங்க அப்ப ஏதோ கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோ இல்ல எங்க அக்கா தங்கச்சிகளோ அதை பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்க இல்ல சொல்லிதான் காட்டியிருப்பாங்களா? அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. மிரட்டுறியா? என்ன நீ மிரட்டுறியா? விட்ட நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கு. தொலைச்சிருவன் தொலைச்சு. அக்கா, என்னம்மா? குழந்தைங்களை கூட்டிட்டு தனு அக்கா வீட்டு வரைக்கும் போனோம். கொஞ்சம் ஆட்டோ பிடிச்சு தரீங்களா? ஓ, கண்டிப்பா. லீலா, ஆட்டோ வந்தாச்சுமா. சரிங்கக்கா. ஏமா, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்படி தனியா தான் போகணுமா? எவ்வளவு சிரமமா இருக்கும். யாராவது வந்ததுக்கு அப்புறம் போலாமே. இல்லக்கா, கொஞ்சம் அவசரம். அதான் அக்கா, நான் கதவை பூட்டி சாவி கொடுத்துட்டு போறேன். அவர் வந்த உடனே கொடுத்துறீங்களா? சரிம்மா. பார்த்து போமா. வரேன்க்கா. கொஞ்சம் பார்த்து மெதுவா விட்டுப்பா. சக்தி, 2 நாளைக்கு முன்னாடி திண்டிவனத்துல இருந்து அந்த போஸ்ட் வந்தது எங்க? அதெல்லாம் தனியா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன் சார். பரவாயில்லையே. சரிம்மா, இதுக்கு ஒரு பதில் எழுதி போட்டுரு. சரிங்க சார். நீ ஏன் எழுதிரு, செல்வம் வந்த உடனே அவன் கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் போஸ்ட் பண்ணிடு. சரிங்க சார். வணக்கம் தம்பி. சார் வாங்க. தம்பி, வேலை நேரத்துல வந்து தொந்தரவு கொடுத்துட்டோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. முதல்ல நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன தம்பி, திடுதுப்புன்னு இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல சார், அன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா பேசுனது ரொம்ப அதிகம்தான். அது உங்க எல்லாரையும் எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்படுத்திருக்கோன்னு எனக்கு புரியுது சார். பேசுறது மன்னிச்சிருங்க. என்ன தம்பி இதெல்லாம்? திரும்ப திரும்ப மன்னிப்பு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உங்க அம்மா பேசுனதுல நியாயம் இருக்கு தம்பி. அமைதியா இருக்கிற குடும்பத்துல சம்பந்தமே இல்லாம எங்க மாதிரி குடும்பம் வந்து உட்கார்ந்தா யாருக்கு தான் எரிச்சு வராது? எங்களை தேடி வர்ற கடங்காரங்கனால உங்களுக்கும் தானே அசிங்கம். கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க உங்களுக்கு அனாவசியமான தலைவலி தானே. இதெல்லாம் நினைச்சுதான் அம்மா அப்படி பேசியிருக்காங்க. அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா எல்லாம் சரிதான் தம்பி. என்னால அவங்களுடைய நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்க. இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விடுங்க தம்பி. நான் இப்ப வந்தது
செல்வம் தம்பியை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு. சார், லாரியில இருந்து சரக்கு இருக்க வேண்டிய அந்த அட்ரஸும் ஸ்லிப்பும் கொடுங்க சார். அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. மேடம், சரக்கு மேல எழுதி இருக்கிற அட்ரஸ்லாம் கரெக்டான்னு பார்க்கணும். வாங்க. தம்பி, சக்தி இல்லாதும் ஒரு வகையில நல்லதுதான். என்ன சார் விஷயம் சொல்லுங்க. இல்ல, என் பையன் வாசோட ஃப்ரெண்டு சுந்தர் இருக்கார்ல, அன்னைக்கூட வீட்டுக்கு வந்து எங்களை எல்லாம் அவர் வீட்டுக்கு கூட்டி போனாப்லே. அந்த பையன் மனசுல சக்தியை கல்யாணம் பண்ணணும்னு யோசனை இருக்கு. வீட்டுக்கு முறைப்படி அம்மா அப்பாவோட வந்து பொண்ணெல்லாம் கேட்டாரு. நான் தான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் தான் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அந்த வகையில் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனா சக்திக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல தம்பி. இந்த பேச்சு எடுத்தாலே வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளுறான். அப்படியா? ஆமா தம்பி, இந்த பேச்சு எடுத்தாலே அவளுக்கு கோபம் தான் வருது. சார், என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாண விஷயத்துல மட்டும் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா வாழ போறது அவங்க தானே. நம்ம வசதிக்கு ஏதாவது முடிவெடுத்து அதனால அவங்க சிரமப்படக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லாம சக்தி இந்த கல்யாணத்தை இவ்வளவு தீவிரமா வேண்டான்னு சொல்றான்னா அவ மனசுல என்ன இருக்கு, என்ன ஏது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது சரிதான் தம்பி. ஆனா சக்தியோட கல்யாணங்கிற ஏன்பா சும்மா வேற வேலையை இல்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாம இருக்கிற நிலைமையில கல்யாண பேச்சு ஒண்ணுதான் குறைச்சலா? அனாவசியமா எதுக்கு பேசி நேரத்தை வீணாக்குறீங்க? அது இல்ல சக்தி, வேலை இல்லாம இந்த பேச்ச நீங்க பேசுறது போக இப்போ இங்க வந்து சாரோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னம்மா சக்தி, அப்பாவை போய் பின்ன என்ன சார், முதல்ல அவரோட உடம்ப கவனிச்சுக்க சொல்லுங்க. டைமுக்கு மாத்திரை சாப்பிட சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னமோ கல்யாணம் அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்கு. ஏமா, யார் வீட்டுல தான் பிரச்சனை இல்ல. சரி தம்பி, நான் புறப்படுறேன். சரி சார், மறுபடியும் சொல்றேன், அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க வேற தம்பி, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். வரேன் தம்பி, வரமா. சக்தி சார், சுந்தர் சம்பந்தமா உங்க அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருமா. அட்வைஸ் பண்றேன்னு உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கல்யாணம் உன் விருப்பப்படி தான் நடக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கணும். ஏமா, உன் மனசுல ஏதாவது சார் ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னம்மா இது? கொண்டாங்க. என்னம்மா திடீர்னு தனியா 2 குழந்தை எடுத்துட்டு? என்ன அவ்வளவு அவசரம் 2 குழந்தை எடுத்துட்டு வர? இல்லப்பா, உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பவானி, ஒரு நிமிஷம் பவானி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் இப்படி ரோட்ல வந்து தொந்தரவு பண்றீங்க? இதை தொந்தரவுன்னு நினைக்காத. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? ப்ளீஸ் பவானி,
என்ன புரிஞ்சுக்கோ. என்னால எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியல. எப்ப பார்த்தாலும் ஓ ஞாபகமாவே இருக்கு. எனக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. ப்ளீஸ் பவானி சொல்லு. அதான் சொன்னல, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. இப்படி சொன்னா எப்படி பவானி? போதும், கிளம்புறீங்களா? குரு வேண்டாம், விட்டுருங்க. அந்த பொண்ணு தான் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லுதுல, எதுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்றீங்க? இத பாரு, வேண்டாம் குரு. இது ஒண்ணும் உன் காலேஜ் கிடையாது, ரோடு. இங்க வந்து உன் வேலையெல்லாம் காட்டாத. இதுக்கு மேல ஏதாவது பேசினா மூஞ்சியை பேத்துருவேன். போயிடு. வேணாம், ப்ளீஸ். என்கிட்ட வச்சுக்காதீங்க. குரு வேண்டாம் குரு. என்னடா மிரட்டுற? குரு, இந்த பொண்ணுக்கு நீ அண்ணனா தம்பியா? எங்க காலேஜ் பொண்ணு சார், என் ஜூனியர். நான் கேட்காம வேற யார் கேப்பா? ஐயோ நீங்க கிளம்புங்களேன். காலேஜ் பொண்ணு தானே, உன் வீட்டு பொண்ணு இல்லையா? என் வீட்டு பொண்ணு ஸ்தானத்துல இருந்தே சொல்றேன். உங்களுக்கு என்ன வேற பொண்ணே கிடைக்கலையா? ஏன் இவ பின்னாடி அழிஞ்சிட்டு இருக்கீங்க? இவ ஒரு ஃபிகர்னு, இவ பின்னாடி போய் யார் பாக்குறா ஃபிகர்னு? ஏய் பொண்ணு, அடிக்காதீங்க. அவர் அடிக்காதீங்க. ப்ளீஸ் அவர் விட்டுங்க. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. அவர் அடிக்காதீங்க. ப்ளீஸ் அவர் விட்டுங்க. அடிக்காதீங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. விட்டுங்க சொல்றேல. அவரை விட்டுங்க ப்ளீஸ், அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ அடிக்காதீங்க ப்ளீஸ், அடிக்காதீங்க. 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 நான் சொல்றேல. நீ மட்டும் பண்ணீங்க. ஏய் பவானி, என்ன பண்ணியா? என்னாச்சுடி? ஏய் என்னடி ஆச்சு? சொல்லு. நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல ஆட்டோ கூப்பிடுங்க. ஆட்டோ குரு, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. புடிங்க. பாத்து மெதுவா. பாத்து மெதுவா. பாத்து. சீக்கிரம். தள்ளி உட்கார். அஞ்சனா நீ வா. இல்லடி, எங்க வீட்ல தேடுவாங்க. சரி போங்க. சாவி. லீலா எங்கம்மா? லீலா அவங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு குழந்தைங்களை தூக்கிட்டு கிளம்பிச்சு. நான் தான் ஆட்டோ பிடிச்சு அனுப்பி வச்சேன். அப்ப நான் வரேங்க. சரிம்மா. ரவி நில்டா. லீலா எங்க? எனக்கு என்ன தெரியும், இதான் இருப்ப. ரவி, பக்கத்து வீட்டு அம்மா தான் சாவி கொடுத்தாங்க. லீலா ஏதோ தன வீட்டுக்கு போயிருச்சான். என்ன விஷயம்? என்னடா முழிக்கிற? திடுதுப்புன்னு ஏன்டா லீலா சொல்லாம கொள்ளாம போகணும்? என்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அடிச்சியா? திட்னியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லண்டா. எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம். பெரிய இவ மாதிரி கோச்சிட்டு போயிட்டாளா? என்னது கோச்சிட்டு போயிட்டாளா? என்னடா அது? 2 பிள்ளைங்களை தூக்கிட்டு தனியா போயிருக்குது. பாவண்டா அது. ஓஹோ. என்ன ஓஹோ? 2 பிள்ளைய அவ தூக்கிட்டு கஷ்டப்படலன்னு நீங்க சொல்லலாம், ஆனா நான் அதை சொல்லக்கூடாது. டேய், ஏன்டா இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் பேசிட்டு வர? இந்த வர்றா, 2 குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு ஆட்டோல தனியா போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாடா. கூட போயிட்டு வந்திருக்கலாம்ல. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. அவன் என்கிட்ட கோச்சிட்டு நீ வேண்டாங்கிற மாதிரி போறா. கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் ஒண்ணும் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கல. சரோ, ஒரு வழியா என்னோட யோகம் உண்மையாயிடுச்சு. என்ன? யோசிச்சு பாரு, இந்த வாசோட ஃப்ரெண்ட் சுந்தர், அவன்
வசதியான பையன், பார்க்க நல்லா தான் இருக்கான், நல்ல குடும்பம். அப்படி இருந்தும் இந்த சக்தி அவனை வேண்டாம்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? செல்வத்து மேல அவன் மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷங்க. செல்வத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அப்படி அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு கூட அவகிட்ட கேட்டுடலாமான்னு மனசுல ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருந்தது. கேட்டுட்டீங்களா? இல்ல தயக்கமா இருந்ததுனால கேட்கல. நல்ல வேளை கேட்காம விட்டுட்டீங்க. ஏன்? பின்ன என்னங்க, ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி அவ நினைக்கலன்னா 3 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்றீங்க. எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும் அவளுக்கு. சரோ, யோசிச்சு பாக்குறது கூட இப்படி எல்லாம் சொல்லாத. ஏன்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. செல்வம் ஒரு வழியா செட்டில் ஆகணும். இப்பெல்லாம் செல்வத்தை பாக்குறதுக்கு நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. அது விலகணும். அதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்கணும். ஹலோ, மாணிக்கம் தான் பேசுறேன். சொல்லுங்க. வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன். வந்துடுறேங்க. ஒரு நிமிஷம். நாளைக்கு விஜயோட வளகாப்பு போலான்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? மறந்து போயிட்டேன் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாளைக்கு வர முடியாது. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னும் நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி சரி சார். என்னம்மா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம்ப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு? நாளைக்கு 11 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. ஊசி போடணுமா? நாளைக்கு நீயும் கூட வான்னு. நான் எதுக்குமா? நாளைக்கு அம்மாவோடய போயிட்டு வந்துரு. நாளைக்கு எனக்கு கோயிலுக்கு போனோம்டா, நீ அவளோட போயிட்டு வா. சரி, அப்போ செல்வத்தை வர சொல்லிடுறேன், அவனோட போயிட்டு வந்துரு. என்னடா என்னமோ ஆளால ஏவி விட்டுட்டு இருக்க? நீ அவளோட போயிட்டு வந்தா என்ன? இல்லம்மா, நாளைக்கு விஜயோட வளகாப்பு இருக்குல்ல. அடேங்க அப்பா, ரொம்ப முக்கியம் பாரு. இப்ப என்ன அத்தை, நாங்க போக கூடாது அதானே உங்க எண்ணம்? நாங்க என்னடி நாங்க? மூஞ்சியும் மொகர கட்டியும் நீ எக்கடு கட்ட போனா எனக்கு என்ன வந்தது? நான் என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய், இப்ப சொல்றேன்டா, நீ போ வேண்டாம். அதெல்லாம் ஒரு குடும்பத்துல சேர்த்தியாடா? செல்வத்தோட கல்யாண பத்திரிகை கொடுக்க போனோமே, ஏன்டா போனோன்னு ஆயிப்போச்சு. அது ஒரு வீடு, ஆளாளுக்கு என்னமோ நாட்டாம பண்ணிட்டு. இங்க மட்டும் என்னவா? சரோ, சும்மா இருக்க மாட்டேன். இப்ப எல்லாம் அவளுக்கு ரொம்ப கூடி போச்சுப்பா. ஓ முன்னாடியே எத்தனை திமிரா பேசுறா பாத்தியா? முன்ன மாதிரி இப்ப எல்லாம் ஒண்ணும் பயப்படுறது கிடையாது. மா, நீங்களும் விடுங்கம்மா. நான் அங்க போறது கோபிக்காக ஒண்ணும் இல்ல. மாமா வந்து கூப்பிட்டார்ல, அந்த மரியாதைக்காக தான் போறேன். நாளைக்கு செல்வத்தை வர சொல்றேன், அவனோட போயிட்டு வந்துரு. தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க, நிம்மதியே போச்சு. என்னன்னு சொல்ற நீ? என்னால தான் உன் நிம்மதி போச்சா? நானா உன் நிம்மதியை கெடுத்தேன்? ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஆய் தவிர ஒரு வார்த்தை விட்டுற கூடாத. அதே பிடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிடுங்க. ஐயா, யார பார்க்க போறீங்க? இங்க வருஷ வகுப்புல பவானின்னு ஒரு பொண்ணு படிக்குது. நான் அதோட அப்பா. ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிச்சு, அதுக்கு தான் அதை பார்க்கணும். வருஷத்து பிள்ளைங்களுக்கு மதியத்துக்கு மேல கிளாஸ் கிடையாதுங்களே. இருக்குன்னு சொல்லி தானே வந்துச்சு. அதுல பெரியவரு இன்னைக்கு ஒரு லெக்சர் ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு இன்னைக்கு வழி அனுப்பி விழா இருந்தது. அதனால மதியத்துக்கு மேல கிளாஸ் இல்லைன்ட்டு பசங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமாங்க சார். சரிடி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடி இது? கொஞ்ச நேரம் இரு, குரு வீட்டுக்கு போன் பண்ணியாச்சு. அவங்க அப்பா அம்மா வந்தோடனே நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். இல்லடி, நான் தாம்பரம் போகணும். இங்க இருந்து போறதுக்கே 1 ஹவருக்கு மேல ஆகும். ப்ளீஸ்டா, நான் கிளம்புறேன்ப்பா. சரி சரி, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். போதும் போதும், இனிமேலாவது எங்கேயும் வம்புக்கு போகாம ஒழுங்கா இருங்க. ஓகேடி, நான் கிளம்புறேன். பாய். நீ இருப்பல? இல்லடி, எங்க வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஈவினிங் ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் ஆகணும். சரியா? பாய், வரேன்.
என்ன குரு ரொம்ப வலிக்குதா? பின்ன வலிக்காம என்ன பண்ணுமா? கோயில் மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஏதோ பேச்ச விடுவானுங்கிறதுக்காக பேசுனேன். பின்னிட்டான் பின்னி. அப்போ உங்க பந்தெல்லாம் காலேஜ்குள்ள மட்டும்தான் இல்ல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில டிஃபன் சாப்பிடாம வந்துட்டேன். அதான் இல்ல பின்னி இருப்ப பின்னினா. போதும் போதும் அதான் பாத்தனே. அவன்கிட்ட வேற விதமா பேசலான்னு பார்த்தா அவன் தப்பா எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் வேண்டாம் விட்டுறான்னு மிரட்டுறதுக்கு பதிலா பவானி எல்லாம் ஒரு ஃபிகரா, அவ பின்னாடி ஏன்டா பெட்ரோல் போட்டு வேஸ்டா சுத்துறேன்னு கேட்டேன். காலும் கையும் தூக்குனா. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். புத்திசாலித்தனமா பேசி அவனை மடக்கலாம் நான் பார்த்தேன். அது தப்பா போச்சு. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க பேசாம இருங்க. குரு குரு ஐயோ என்னடா இது? எங்கடா அடிபட்டு பின்னாடி? என்னடா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. டேய் காலேஜுக்கு போனா கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? என்னடா இதெல்லாம்? அத விடுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு புள்ளைய பார்க்க வரும்போது பெருங்காய வீசிட்டு வருவீங்களா? ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு உங்களுக்கு எல்லாம் பொறுப்புங்கிறதே கிடையாது. டேய் சும்மாடா. டேய் நாங்களே பதறி போய் ஓடி வரோம். ஆமா பதறி போய் தான் ஓடி வரீங்க. ஒரு சின்ன கசமுசா அவ்வளவுதான். இது என் ஜூனியர் பவானி. இவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்தாங்க. பவானி இவங்க எங்க அப்பா அம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. குரு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னம்மா அவசரம்? காபி போய் சாப்பிட்டு போலாம்ல? இல்ல சார், வீட்ல தேடுவாங்க. நீங்க வரணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன். சரிம்மா போயிட்டு வாமா. வரேன் சார். ஏண்டா குரு, நீ ஒரு சரியான மடையண்டா. ஏன்டா அப்படி சொல்ற? பின்னடா பவானி பவானி அலையற. ஆனா அந்த பொண்ணு அந்த பையன் கூட நீயே சேர்த்து வச்சிரு போல இருக்க. புரியுற மாதிரி சொல்லு. டேய் அந்த பொண்ணு முன்னாடி அந்த பையனை போட்டு அடிச்சிருக்க. அப்படி அடிக்கலாமாடா? அதனால அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல இறக்கம் வரும்டா. தூரத்துல இருந்து பழனவங்கள நெருங்கி பழகிறதுக்கு நீ ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்க. ஓஹோ நீ அப்படி சொல்றியா? நீ சினிமாலாம் பாக்குறது இல்லையா? இந்த மாதிரி எத்தனை படத்துல எத்தனை சீன்ரா பாத்திருக்கோம். முதல்ல அடி வாங்கிதான் கொஞ்சம் கொஞ்சமா ரூட் போட ஆரம்பிப்பானுங்க. நீ ஒரு விவசாய கட்டவன், உன் ஆளுக்கு நீயே ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்க. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. யார் சொன்னது? இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கிறியா? அந்த பையன் அடிப்பட்ட காயங்கள்லாம் ஆறதுக்குள்ள அவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண போறான். நீ வயிற்றுச்சல் பட்டு ரோட்ல அலைய போற, பாத்துக்கோ. கண்டிப்பா அப்படி நடக்காது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? டேய் அந்த பையனை நான் ஏன் அடிச்சு தெரியுமா? பவானியை பத்தி நக்கலா பேசினா, அதனாலதான் நான் அவன் மேல கைய வச்சேன். ஆனா அவன் சொன்ன உடனே நான் நிறுத்திட்டேன். இது பவானிக்கும் தெரியும். தனக்காக ஒருத்தனை ரோட்ல அடிக்கிறான், தான் சொன்னதும் நிறுத்திட்டான் அப்படின்னு பவானி என்ன நினைப்பா. என்ன நான் சொல்றது கரெக்டா? ஐயா சாமி, நீயும் லவ்வும் ஆரம்பத்துல இருந்தே இதுல என்ன குழப்பம் தான்டா. என்கிட்ட அபிப்பிராயம் கேட்காத, ஆளை விடு. ஆனா ஒண்ணு, கடைசியா சேது படத்துல வர சியாம் விக்கிற மாதிரி அலைய போற, பாத்துக்க. மாமா, நான் வளகாப்புக்கு போறேன் இல்ல போகல, எதுவாவது இருக்கட்டுமே. அதையே இவர் பிரச்சனையாக்கணும். லீலா, ரவி யாருமா? அவன் தான் புதுசு புதுசா பிரச்சனைகளை உருவாக்குறவனாச்சே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதுக்காக 2 குழந்தைகளும் தனியா தூக்கிட்டு வந்துடலாமா? மாமா, மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு மாமா. அவர் பேசுறதும் கை ஓங்குறதும். அந்த மடையன் கிடக்குறான், விடுமா. போடா இவனேன்னு சொல்லிட்டு வேலையை பாக்குறத விட்டுட்டு. எப்படி மாமா? எப்ப பார்த்தாலும் மனசு என்ன ஒரே மாதிரியாவா இருக்கும்? எனக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்காதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல வம்பு பிரச்சனைனா எப்படி மாமா? எனக்கு பலமுறை தோணுது எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும்னு. மாமா, எனக்கு 2 குழந்தைங்க, 2ம் பொம்பளை குழந்தைங்களா போயிடுச்சு. இப்போ எனக்கு அதான் மாமா சங்கடமா இருக்கு. புரியுதுமா. உன் மனசுல இவ்வளவு வேதனை இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்னால எந்த சமாதானமும் சொல்ல முடியாதுமா. என் வருத்தமெல்லாம் 2 குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு இப்படி வந்துட்டியேன்னு தான். அதான் சொன்னனே மாமா, நான் ஒரேடியே கிளம்பி போயிருக்கணும்னா அது எப்பவோ நடந்திருக்கணும். ஆனா முடியல. அதே சமயம் அந்த வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள அடைஞ்சிருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன்.
என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. புரியுதுமா, உன் மேல எந்த தப்பு இல்லை. ரொம்ப நன்றி மாமா. என்னம்மா நன்றின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் கிளம்புறேம்மா. தனா மாமா நான் போயிட்டு வரேம்மா. சரி மாமா, ஏதோ தோணிச்சேன்னு வந்துட்டேன். நானே கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் மாமா. உன் இஷ்டம், இருந்துட்டு வாமா. வரேம்மா. வரேன் தானோ. வாங்க. என்ன லீலா, மாமனார் எதுக்கு வந்தாரா? என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு வந்தாரு. போலாம் போலாம். அந்த குணசாலி புருஷன் கொஞ்சம் தனியா தான் இருக்கட்டுமே, பாப்போம். ஆமா, விளக்கேத்துற நேரமாச்சு, இன்னும் பவானி பொண்ணு காணோம். வந்துருவாக்கா. ஏன்பா காலேஜ் போகணும்னு சொன்னீங்களே, பவானி பாத்தீங்களா? பவானி பத்தி வரலையா? என்ன அவ காலேஜுக்கு போனா மதியத்துக்கு மேல கிளாஸே இல்லையா? வந்திருக்குன்னு நினைச்சேன், வரலையா? என்னப்பா சொல்றீங்க? பவானி இன்னும் வரலையே. என்னாச்சு இவ்வளவு லேட் ஆச்சு? எங்க போயிருப்பா? அப்பா நீங்க நல்லா தேடினீங்களா? என்ன இப்படி கேக்குற? வாட்ச் பண்ண விசாரிச்சு தானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மதியத்துக்கு மேல கிளாஸே கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு போயிருச்சாங்க. இது வந்துக்குன்னு நினைச்சேன். ஒருவேளை ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளோ? இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் போனது இல்லையா? இப்ப எங்க போய் தேடுறது இவ்வளவு? இந்த பார், இதுவே வந்துருச்சு. ஏய் இங்க வா. வா இங்க. ஏன் லேட்டு? அது எங்க கேக்குற? அது ஒரு பெரிய கதை. காலேஜ்ல இருந்து தானே வர? ஆமாக்கா, இன்னைக்கு ஒரு லெக்சருக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுத்தாங்க. அவர் ரிட்டையர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் மதியானம் கிளாஸ் லீவ் தான். பின்ன ஏன் இவ்வளவு லேட்? எங்க போயிருந்த? ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன்க்கா. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? கிளாஸ் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு தான்க்கா கிளம்பினேன். வரும்போது என் ஃப்ரெண்டு பஸ்ல ஏறும்போது தவறி கீழே விழுந்துட்டா. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்பி வர வேண்டியதாயிடுச்சு. அதான் லேட்டு. அப்படியா? நல்ல காரியம் தான் பண்ணிருக்கா. தூக்கி கொஞ்சம் உங்க பொண்ண. என்னக்கா டிஃபன் ஏதோ செஞ்சு வச்சிருக்கியா? எதுக்கு பண்ணி வைக்கணும்? அதான் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டேல, வெளியில ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானே? எனக்கா நான் ஊர் சுத்துறேனா? என்ன உளற? ஆமாண்டி, நாங்கெல்லாம் படிக்காதவங்க பாரு. எங்க பேச்செல்லாம் உனக்கு உளறலதான் தெரியும். என்னக்கா பேசுற? அடுப்புல வச்ச மண்டை சூடா இருக்குடி. என்னாச்சுக்கா உனக்கு? ஏன் இப்படி பேசுற? எப்படி பேசுற? இந்த இப்ப பேசுனே ஒரு மாதிரியா? ஆமாண்டி, நான் லூசு பாரு. அதான் இது பாரு, காலேஜுக்கு படிக்க போயிட்டா பெரிய ஈவன் நினைச்சாது. என்ன என்னடி பழக்கம் அது? வீட்டுக்கு சொல்லாம கூடாம இப்படி லேட்டா வருது? ஐயோ அக்கா, நான் ஒன்னும் காரணம் இல்லாம லேட்டா வரல. நீ படிக்க ஏதாவது புலம்பிட்டு இருக்காத. விஜய், என்னங்க இது? குங்குமப்பூ போட்ட பால். இத குடிச்சிட்டு தெம்பா உட்காந்து யோசனை பண்ணிட்டு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே சாப்பிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே பாலை காய்ச்சி கொண்டு வந்துட்டீங்களா? பார்த்தேன் விஜய், ரொம்ப யோசனையில இருந்த. சரி, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நானே பாலை காய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நானே நினைச்சேன் ஒருவேளை நாளைக்கு வளகாப்பு நடக்க போதே அந்த டென்ஷன் நீ இருக்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன். ஐயா, அறிவு கொழுந்து. வளகாப்புக்கு போய் யாராவது டென்ஷன் ஆவாங்களா? என்ன விஜய் சொல்ற? கல்யாணம் தண்ணிக்கு நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? எனக்கெல்லாம் எந்த டென்ஷனும் இல்லப்பா. நாளைக்கு என்ன பிரசவமா நடக்க போகுது? வளகாப்பு தானே நடக்க போகுது. நீ சாதாரணமா சொல்ற, ஆனா எனக்கு இந்த பிரசவம் நெருங்க நெருங்க எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம என்னோட பிரசவம் நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் 7 மாசம் தான். மறுபடியும் நம்ம வீட்டுக்கு உங்ககிட்டே வந்துருவேன். என்னது 7 மாசமா? என்ன விளையாடுறியா நீ? பிச்சிருவான் பிச்சு. பிரசவம் முடிஞ்சு உடனே கிளம்பி வர முடியும்? பிறந்த வீட்டுல இருந்து 7 மாசம் கழிச்சு தானே வர முடியும். இதுக்கு மேல ஏதாவது கேட்டீங்க பிச்சிருவேன் பிச்சு. சாரி விஜய், ஏதோ ஒரு இதனால இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சு இருக்கணுமேங்கிற கஷ்டத்தினால நான் இப்பெல்லாம் பேசிட்டேன். ஏன் விஜய், கண்டிப்பா அப்படிலாம் போய் இருக்கணுமா? நல்லா யோசிச்சு பாரு. பிரசவம் முடிஞ்சவன ஒரு 10 இல்ல ஒரு 15 நாள்ல உடனே இங்க வந்துடலாம்ல. ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ இப்படி சொல்லும்போது நான் எப்படி மறுத்து பேச முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதா? இல்ல, ஒண்ணு செய்யலாம் விஜய். நான் அங்க வந்து செட்டில் ஆயிடுறேன். என்ன சிரிக்கிற? நான் நிஜமாவே சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் சீரியஸாலாம் சொல்லல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அப்படின்னா
சும்மா விளையாட்டுக்கு தான் 7 மாசம் சொன்னியா? பின்ன உங்களை விடுங்க, என்னால எப்படிங்க 7 மாசம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியும்? வெரி குட் வெரி குட் வெரி குட், கை கொடு விஜய். ஆமா, பிரசவம் முடிஞ்சு எத்தனை நாள் வருவ நீ? அது அப்பா கிட்ட தான் கேட்கணும். என்னமோ கணக்கு இருக்கா, இத்தனை மாசம் கழிச்சுதான் புருஷன் வீட்டுக்கு திரும்பி வரணும்னு. இங்க பாரு விஜய், ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்க. பிரசவம் முடிஞ்ச 15வது நாள் நீ இங்க இருக்கணும், புரியுதா? நானும் சொல்றேங்க, தெளிவா சொல்றேன். சாரி, பிரசவம் முடிஞ்ச 15வது நாள் நான் இங்கதான் இருப்பேன், புரியுதா? புரியுது. நிர்மலா, ஏன் உம்முன்னு இருக்க? இல்லம்மா, மனசு பல விதத்துல யோசிக்குதுமா. ஒரு மாதிரி அலை பாஞ்சிட்டே இருக்குது, எதுவுமே பிடிக்கல. என்ன நிர்மலா, என்னமோ வாழ்ந்து முடிச்ச மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இவ்வளவு சஞ்சலம் உன் மனசுல இருக்க கூடாதுமா, தப்பு.